Hi friends, welcome to my channel 365 study series. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th standard நியூ புக்கில் இயல் 3ஓட இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல மொழி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா ஒரு சொல்லை தான் மொழின்னு இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்தது முதல் எழுத்துக்கான டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொல்லோட முதலில் வரும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த முதல் எழுத்துக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இந்த சோ அப்படிங்கிறதான் முதல் எழுத்து அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த முதல் எழுத்துக்கள் எதெல்லாம் எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ஃபஸ்ட்டு ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்க உயிரெழுத்துக்கள் எல்லாமே முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கா சா தா நா பா மா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே இந்த வரிசையில் வரக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாக ஒரு சொல்லோட முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கா ஞா யா வா இதில் சில எழுத்துக்கள் மட்டும் இந்த வரிசையில் வரக்கூடிய சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லோட முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கா அப்படிங்கிற வரிசையில் கா மட்டும்தான் முதல் எழுத்துக்களாக வரும். இந்த கா கி இதெல்லாம் முதல் எழுத்துக்களாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லலாம் இந்த கா வரிசை எப்படி முதல் எழுத்துக்களாக வரக்கூடிய வார்த்தைகளே தமிழில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த அங்கனம் இங்கனம் இந்த வார்த்தையெல்லாம் தமிழில் மருவி தான் இப்போ இந்த காலத்தில் தான் ஆ இதெல்லாம் போடுறோம். ஆனால் முன்னாடி எல்லாம் இந்த இங்கனம் அப்படிங்கிற வார்த்தை தான் பழக்கத்தில் இருந்துச்சு. அடுத்து ஞா வரிசையில் ஞா ஞா நே நோ இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் முதல் எழுத்துக்களாக வரும். மற்ற எழுத்துக்கள்லாம் முதல் எழுத்துக்களாக வராது. அடுத்து யா வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு சொல்லோட முதல் எழுத்துக்களாக வரும். அடுத்தது வா வரிசையில் வா வா வி வி வே வே வை வவ் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் முதல் எழுத்துக்களாக வரும். இப்போது ஒரு மொழியோட முதல் எழுத்துனா என்னென்னு பார்த்தாச்சு. அப்போது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம முதல் எழுத்துன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் விடுபட்ட எழுத்துக்கள் எல்லாமே இந்த மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மெய் எழுத்துக்கள் எதுவுமே மொழியில் முதல் எழுத்துக்களாக வராது. அடுத்தது தா நா ரா லா 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 ரா நா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில எல்லாம் மொழியோட முதல் எழுத்துக்களாக வராது. அடுத்து ஆயுத எழுத்தான அக்கு எப்போவுமே முதல் எழுத்தாக வராது. அடுத்தது ஞா ஞா யா வா வரிசையில் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, மொழிக்கு முதலில் வருவதாக குறிப்பிட்ட அந்த சொன்ன எழுத்துக்கள் தவிர அந்த வரிசையில் இருக்க மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இந்த மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ நம்ம சொல்லலாம் இந்த டா ராவெல்லாம் முதல் எழுத்துக்களாக வரதில்லை. ஆனால் இந்த ரம்பம் ஃப்ரான்ஸ் ஆயுத எழுத்தான அக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரான்ஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழில் இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் எதுவுமே தூய தமிழ் வார்த்தைகள் கிடையாது. எல்லாமே பிறமொழி சொற்கள், தமிழில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள் தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே. அடுத்தது தமிழில் முதல் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ மொழியோட இறுதி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வார்த்தையோட கடைசி லெட்டர் தான் இறுதி எழுத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம். அதில் உயிர்மெய் எழுத்துக்கள் இறுதியில் வரும். அடுத்து மெய் எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும் மொழியோட இறுதி எழுத்துக்களாக வரும். அது என்னென்னு பார்க்கும்போது இஞ்ச் இன் இந்த் இம் இ இர் இல் இவ் இல் இல் இன் இந்த 11 எழுத்துக்களும் மொழியோட இறுதி எழுத்துக்களாக வரும். அப்போது மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கும்போது உயிரெழுத்துக்கள் எதுவுமே ஒரு மொழியோட அதாவது ஒரு வார்த்தையோட இறுதி எழுத்துக்களாக வராது. இப்போ நம்ம சொல்லலாம் ஒரு ஈ தழி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இந்த ஈ அப்படிங்கிற வார்த்தை உயிரெழுத்து தானே இறுதி எழுத்தாக வருதே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கண்டிஷனில் மட்டும் இந்த உயிரெழுத்துக்கள் வரும். எப்போ அப்படின்னா
அளபெடையில் இடம்பெறும்போது மட்டும் இந்த உயிரெழுத்துக்கள் மொழியோட இறுதி எழுத்தாக வரும். அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தான அக்கு ஒரு வார்த்தையோட முதல் எழுத்தாகவும் வராது, இறுதி எழுத்தாகவும் வராது. அடுத்து இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று இந்த எழுத்துக்கள் எல்லாம் மெய்யெழுத்துக்கள் எல்லாமே ஒரு சொல்லோட இறுதி எழுத்துக்களாக வராது. அடுத்தது ngா வரிசையில் இந்த ngா தவிர மற்ற எதுவுமே ngா வரிசையில் ngா வரிசையில் இருக்க எல்லா எழுத்துக்களுமே இறுதி எழுத்துக்களாக வராது. அதுக்கப்புறம் கேலேருந்து நே வரை இருக்கிற வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே இந்த இறுதி எழுத்துக்களாக வராது. அடுத்தது நா வரிசையில் பார்க்கும்போது இந்த நோ இந்த எழுத்து மட்டும், இந்த எழுத்து தவிர மற்ற எந்த எழுத்துமே வராது. இந்த நோ அப்படிங்கிறது ஒரு ஓரெழுத்து சொல். இந்த நோ அப்படிங்கிறதுக்கு துன்பம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அடுத்து மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கும்போது மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுதம். இந்த எழுத்துக்கள்லாம் ஒரு சொல்லுக்கு இடையில தான் வரும். உயிர் எழுத்துக்கள் ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு எங்கே அப்படின்னு பார்த்தா அளபடை சொல் இருக்கு இல்லையா, அந்த ஒரி, தளி, அந்த மாதிரியான சொற்களில் மட்டும் இந்த உயிர் எழுத்துக்கள் இடையில வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.